நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தனுசு ராசிக்கான ஒரு முக்கியமான பதிவு. கண்டிப்பாக நீங்கள் தனுசு ராசி இறந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒதுக்கியாவது இதை முழுசாக கேளுங்க. ஏன் முழுசாக கேளுங்கன்னு சொல்கிறேன்னா, இது ஒரு உங்கள் வாழ்க்கையை நீங்களே திரும்பி பார்த்த மாதிரி இருக்கும். அல்லது உங்கள் கூட இருக்கிற தனுசு ராசி நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க, இந்த மாதிரி தானோ அப்படின்னு நீங்கள் உணர்றதுக்கும் ஒரு பெரிய பதிவு இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் ஒதுக்கி பாருங்கள். கொஞ்சம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஜாதகம் பார்த்தா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்குமோ, தனுசு ராசியினுடைய முழு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தனுசு ராசியினுடைய வாழ்வின் ரகசியம்னு கூட சொல்லலாம். அந்த ரகசியத்தை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவு பார்த்துட்டு இது உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதோட நம்முடைய புது சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நண்பர்கள் அதையும் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து அதற்கும் ஒரு மாபெரும் ஆதரவை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தனுசு ராசி பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். தனுசு ராசினா நெருப்பு ராசி, உபயராசி, ஆண் ராசி, குருவின் வீடு, பள்ளிக்கூடம், கல்லூரி, கோயில், ஆன்மீக மையம், இந்த ஆன்மீகம் சம்பந்தமான இடம், நீதிமன்றம், இதையெல்லாம் குறிக்கும். மரம் செடிகள் நிறைந்த இடம், காலத்துக்கு 9ஆம் வீடு, பிரயாணத்தில் ஆர்வம், கல்வியில் ஆர்வம், இந்த ட்ரஸ்ட்டு, சட்டம், கோயில் நம்பிக்கை, ஆராய்ச்சி, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வது, இதிலெல்லாம் அதிக ஆர்வம் உள்ளது. மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரங்களை கொண்டது. மூலம் கேது, உடம்புல அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும். பூராடம் நட்சத்திரம்னா நீர்த்தன்மை நிறைந்த உடலாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரம்னா கால்சியம் சத்து மிகுதியான உடலாக இருக்கும். தனுசு ராசி மற்றும் லக்கணத்திற்கு சந்திரன் அஷ்டமாதிபதியாக வரனால தேய்பிறை நாட்கள் உங்களுக்கு சிறப்பு. அதோட 6, 8, 12 சந்திரன் மறைவது ஒரு வகையில் நல்லது. தனுசு ராசினாவே உபயராசின்னு சொல்லுவோம். கல்லூரி, கோயில், உடற்பயிற்சி கூடங்கள், நீதித்துறை, நீதிமன்றம், இதெல்லாம் இதை சார்ந்து இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். பிடிவாத ராசி, ஆனால் நம்பிக்கையானவங்க. திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. விசுவாசிங்கன்னா இவங்க தான் விசுவாசி. விசுவாசிகளை விசுவாசியாகவும் இருப்பாங்க, விசுவாசியை கூட வச்சுப்பாங்க. அதனால எல்லா வகையிலும் வெற்றி பெறக்கூடிய ராசியா இருக்கும். மன வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருக்காது. அதுல பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஆன்மீகத்துல அதீத ஈடுபாடு, புத்திர தோஷம் இருக்கும் அந்த வீட்டுல. தீ விபத்து. தனுசு ராசிக்குள்ள கோட்சார சனி வர்றபோது கல்வித்துறை மற்றும் கோயில் தொடர்பான விஷயங்கள்ல பிரச்சனை ஏற்படும். ஆனால் நீதி கிடைக்கும். நேர்மையாக நடப்பவங்களுக்கு நியாயம் கேட்டு போராடி வெற்றி கிடைக்கும். போலியான மத குருமார்கள், சட்டத்தை ஏமாற்றி பிழைப்பவர்களும் சிக்குவார்கள். நீதி தொடர்பான புதிய சட்டம் வெளிவரும். தனுசு ராசிக்குள் சனி நுழைவதால் காட்டுப்பகுதியில் தீப்பிடிக்கும். கோயில்களுக்கும் இது பொருந்தும். தனுசு ராசியினுடைய தன்மைன்னு பார்த்தா உபயராசி, ராசியின் அதிபதி குரு. ராசியினுடைய சின்னம் கீழே குதிரை, மேலே வில், அம்பு பிடித்த ஒரு போர் வீரன் கொண்ட ஒரு மனிதன். திசை கிழக்கு திசை. தர்ம ராசி. ராசியினுடைய இடம்னு பார்த்தா ஒரு போர்க்களம் சொல்லலாம். ராசியினுடைய காலம் மாலை சாயந்தர நேரம். ராசியினுடைய குணம் முன்கோபம். ராசியினுடைய செயல் முடிவு. ராசியினுடைய நட்சத்திரங்கள் மூலம் 1, 2, 3, 4 பாதங்கள். பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள். உத்திராடம் 1. ராசி குறிப்பிடும் உடல் உறுப்புன்னு பார்த்தா தொடை. இந்த ராசியில எந்த கிரகமும் உச்சமும் நீச்சமும் பகையும் இல்லை. தனுசு ராசி குழந்தைகளால செலவு உண்டு. தனுசு ராசியினுடைய காரகத்துவங்கள்னு பார்த்தா காட்டு பிரதேசம், ஆயுத உற்பத்தி சாலை, வில் வித்தை, தொடை, வளமான பகுதி, இராணுவ தளம், பூஜை செய்யும் அறை, கஜானா. தனுசுக்கு திரிகோண ராசியான தீ ராசி வந்தால் தீப்பொறி வசனங்கள் பேசுவாங்க. தர்ம லக்கணம், பித்த லக்கணம், கிழக்கு லக்கணம், சத்திரிய லக்கணம், ஆண் லக்கணம், ஒற்றை லக்கணம்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் அதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. மாடி வீடு, கோபம் அடைகிறது, ஒரு சந்தில இருக்கிறது. வறண்ட மலட்டு ராசி, மார்கழி மாதம், சிவப்பு பொன்னிறம், ஊருக்கு ஒதுக்குப்புறம், போர்க்களம் தோற்றங்கள், நல்ல கட்டுமஸ்தான உடம்பு, கண் புருவங்கள் உயர்ந்து அடர்ந்திருக்கும், நீண்ட மூக்கு, அகன்ற கண்கள், வசீகர தோற்றம், கருணையுள்ள பார்வை, சிவந்த தோற்றம், அழகு. தனுசு ராசி உள்ள குணங்கள்னு பார்த்தா நல்லா திடமா இருப்பாங்க. தைரியம், முற்போக்குவாதிகள், முயற்சி செய்வாங்க எல்லாத்துக்குமே. உணவில் விருப்பம் அதிகமாக இருக்கு. நேர்மையான வாதம் கொண்டவங்க, எப்போதுமே எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. துணிவு இருக்கும், சுய நம்பிக்கை இருக்கும், நிறைய வல்லமை இருக்கும். ஆவேசமானவங்க, மன வலிமையானவங்க, எல்லா இடத்துக்கும் ஊக்கம் கொடுப்பாங்க. ஊக்கமானவங்க, விசுவாசம் நிறைந்தவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், தெய்வ பக்தி கொண்டவர்கள். நோய்கள்னு பார்த்தா தோல் நோய்கள் இருக்கும். விரைவில் குணமடையக்கூடிய எல்லா நோயும் போகும். வாதத்துக்குண்டான வலி இருக்கும். இடுப்பு வலி இருக்கும். இடுப்பு எலும்புல முறிவு ஏற்படும். கீழ்வாதம் இருக்கும். சுவாச கோளாறு இருக்கும். எலும்பு முறிவுக்கு வாய்ப்பு இருக்கு. நீரிழிவு இருக்கு. தனுசு ராசி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தா இராணுவ தளம், போர்க்களம், ஆயுத கிடங்கு, காவல் நிலையம், அரசு ஆவணங்களை வைக்கும் இடம், நீதிமன்றம்,
கோயில் நிறைந்த இடம், வேத பாடசாலை, குதிரை லாயம், மேட்டு நிலம், கருவூலம், காட்டுப்பகுதி, மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருக்கும் இடங்கள், வளமான பகுதி, பூஜை செய்யும் மறை, ஊரை அடுத்த கொள்ளை, இந்த மாதிரி இடத்துல இருப்பாங்க. தனுசு ராசியினுடைய தொழில்கள்னு பார்த்தா காட்டு இலாக்காத்துறை, மர வியாபாரம், ஆன்மீகத்துறை, வங்கி தொழில், சட்டம் மற்றும் நீதித்துறை, அறநிலையத்துறை, அதே போல நிதித்துறை, கல்வித்துறை, சமூக சேவை, போர் பயிற்சி, ஆயுதம் தயாரித்தல், தர்மஸ்தாபனங்கள் நடத்துதல், இதெல்லாம் தொழிலாக இருக்கும். தனுசினுடைய காரகத்துவம்னு பார்த்தா உருவம், வில், ஆண் ராசி, அமைதியான குணம், நெருப்பு, இளம் மஞ்சள், இரட்டை வேஷம், குதிரை. தமிழ்நாட்டில் உள்ள தனுசு ராசியினுடைய பகுதின்னு பார்க்க போனால் கோவை மாவட்டத்தினுடைய வடகிழக்கு பகுதி தனுசு ராசி பகுதியாக பார்க்கப்படுது. ஈரோடு மாவட்டத்தினுடைய மத்திய பகுதி தனுசு ராசி பகுதியாக பார்க்கப்படுது. இதில் தனுசு ராசி லக்கணத்துக்கு பாட்டன் சொத்து கைக்கு வரதுக்கு உண்டான குடுப்பினை தடையாக இருக்கும். குழந்தைகள்கிட்ட இவங்க எந்த எதிர்பார்ப்பும் பார்க்கறது இல்லை. குழந்தையிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் குழந்தைகிட்ட நட்பு உறவு நன்றாக இருக்கும். அதாவது அவங்க குழந்தைகிட்ட ஆஞ்சநேயர் மூலம் பீஷ்மர் போராடம், ஊருக்கு உழைக்க பிறந்தவங்க இவங்களுக்குன்னு சொல்லி எந்த வாழ்க்கையும் இல்லை. இவங்க தன்னலம் இல்லாமல் வாழ்ந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். தனக்கு சுயநலமாக வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கணும். சொந்தங்கள் மூலம் எந்த எதிர்பார்ப்பும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பும் கிடையாது. அவங்க எதிர்பார்த்தாலும் அது கிடைக்காது. தனுசு ராசியினுடைய உருவம் பாதி குதிரை பாதி மனிதனும், வில்லேந்திய உருவமும் இந்த ராசியின் உருவம் பாதி மிருகமாகவும் பாதி மனிதனாகவும் காட்டப்பட்டுக்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய மிருக குணங்களிலிருந்து விடுபட்டு மனித தன்மையை வளர்த்துக் கொள்வதனால் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. முடிந்தவரை தங்கள் குறைகளை திருத்திக் கொள்வதற்கு தயாராக இருப்பாங்க. இந்த ராசி உருவம் வில்லேந்தி குறிவா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த ராசி எப்பவுமே ஒரு லட்சியத்துடனே பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. மன ஒருமைப்பாடு இருந்தால் மட்டுமே ஒரு வில் வீரன் சரியான குறியை பார்க்க முடியுங்கனால தனுசு ராசிக்காரங்கள் இயற்கையாகவே மன ஒருமைப்பாடு கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும். தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராமன் வில்லேந்தி இருப்பான்னு சொல்லுவாங்க. இதனால வில் தர்மத்தின் குறியீடாக கருதப்படுது. தனுசு ராசிக்காரங்கள் தர்மத்திற்காக போராடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தனுசுவினுடைய வில்லானது ஒரு வகை ஆயுதம். எனவே ஆயுத உற்பத்தி செய்யும் இடம், ஆயுத கிடங்கு, போர்க்களம், ராமர் கோயில், வேடர் குடியிருப்பு, ஆதிவாசி குடியிருப்பு போன்றவை தனுசு ராசியினுடைய வசிப்பிடங்களாக கருதப்படுது. கிரகங்களுடைய உருவத்தில் மிகப்பெரியது குரு. இந்த கிரகம் அதிவேகமாக இல்லாமல் மிக மந்த வேகம் இல்லாமல் மித வேகத்தில் நகர்ந்து செல்லும் ஒரு கிரகமாகும். குருவின் நிறம் மஞ்சளாகும். குரு கிரகத்தின் மஞ்சள் நிறக்கதிர்களே சூரியனின் வெப்பத்தை குறைத்து பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு வழி செய்கிறது. இதன் காரணத்தால் தான் குருவை ஜோதிடர்கள் ஜீவக்காரகன் அல்லது உயிர்காரகன் சொல்லி அழைக்கிறாங்க. மொட்டையை உடைச்சு பார்த்தா உள்ள மஞ்சக்கரு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். மஞ்சள் நிறம் குருவினுடையது. இதன் மூலம் உயிர்கள் தோன்றுவதில் குருவிற்கு முக்கிய பங்குன்னு சொல்லி இருக்குன்னு நாம் புரிஞ்சுக்கலாம். குருவானது உருவத்தில் மிகப்பெரிய ஒரு கிரகங்கிறதுனால மனிதர்களில் முழுமையான வளர்ச்சி பெற்ற மனிதர்களை குறிக்கிறது. அதாவது நடு வயதில் உள்ள மனிதர்களை குறிக்கிறது. உருவத்தில் பெரியதாக இருப்பதால் மற்ற கிரகங்களின் தாக்கம் குருவின் முன்னால் தோற்று போய்விடுகிறது. இதனால்தான் குரு பார்ப்பதால் கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்றாங்க. அதாவது சிறிய காந்த துண்டுகளை பெரிய காந்த துண்டுகளை கவர்ந்து இழுத்து கொள்ற மாதிரி கிரகங்கள் எல்லாம் பூமியை போல் காந்த துண்டு தான். உடல் பருமன் அல்லது உடலில் அதிக கொழுப்பு சேருவதால் உண்டாகிறது அந்த பெரிய உருவங்கிறது. ஸோ அந்த மாதிரி தான் குருவும். எனவே கொழுப்பு அதிபதியை கொண்டது குரு. மேலும் கொழுப்பு சத்துக்கள் உள்ள நெய், வெண்ணெய் போன்ற பதார்த்தங்களை குருவிற்கு உரியதான பதார்த்தங்களாக பார்க்கப்படுது. ஒரு மனிதன் உயிரோடு வைத்திருக்கிறது பிராணசக்தி என்கிற மூச்சுக்காத்து. உயிர்காரகம் பெற்ற குரு பிராணசக்தியை குறிக்குது. பிராணசக்தி மூக்கின் வழியே சுவாசப்பதன் மூலம் கிடைக்கிறது பிராணன் சொல்றோம். எனவே மூக்கை குறிக்கும் கிரகமாகவும் குருவை பார்க்கப்படுகிறது. உருவத்தில் பெரிய கிரகம் குருங்கிறனால உடல் உறுப்புகளில் பெரியவை குருவுக்கு உரியவையாகும். உடல் உறுப்புகளில் மிகப்பெரியது தொடை. தொடையில் தான் கொழுப்பு தங்கி இருக்குது. உடல் உறுப்புகளில் பெரியது கல்லீரல். எனவே தொடை மற்றும் கல்லீரலை குறிப்பது குரு. குரு மஞ்சள் நிறமுடையதுங்கிறனால மஞ்சள் நிற உலோகமான தங்கம், ரத்தினமான புஷ்பராகம், மஞ்சள் நிற மலரான முல்லை ஆகியவை குருவிற்கு உரிய மலராக குருவிற்கு உரியதாக சொல்லப்படுகிறது. நீங்க மஞ்சள் ட்ரெஸ் போடுறது, தங்கம் போடுறது, புஷ்பராக கல் போட்டு போடுறது, உங்க கல்லீரலை பாதுகாத்துக்கிறது, தொடையை பாதுகாத்துக்கிறது எல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கணும். உருவத்தில் பெரியதும் நீண்ட சுவாசத்தை உடையதும் நிதானமான நடையும் உடையதான யானை குருவிற்கு உரிய விலங்காகும். உருவத்தில் பெருசு அதிகப்படியான பிராணசக்தியை வெளியிடும் மரங்களான ஆலமரம், அரசமரம் குருவிற்கு உடைய மரங்கள். குருவினுடைய நிறம் மஞ்சள். தீபம் மற்றும் கோமத்தீயின் நிறமும் மஞ்சள். தீபம் இல்லாத இறை வழிபாடுகள் கிடையாது. மஞ்சள் பொடி, மஞ்சள் கனியான எலுமிச்சை, வாழைப்பழம் போன்றவை இறை வழிபாட்டில் முக்கிய இடம்
பெறுது. எனவே இறை வழிபாட்டை குறிக்கும் கிரகம் குரு. குருவின் நிறம் மஞ்சள். தீ நெருப்பை ஒத்து போனதுனால தீபங்களும் தீப்பந்தங்களும் இரட்டை இலக்கு வேலையை செய்யுது. குரு அப்படின்னு சொல்ல பொருளுக்கு இரட்டை நீக்குவது அப்படின்னு சொல்றது. குருவுக்கு உருவ பலத்தால் அனைத்து தோஷங்களையும் நீக்கும் வலிமையுடையது. ஸோ குருவை வழிகாட்டின்னு சொல்லலாம், ஆசிரியர்னு சொல்லலாம், குருநாதன் சொல்லலாம், நலம் விரும்பின்னு சொல்லலாம், இப்படி நிறைய பேர்ல சொல்லலாம். மனிதனுக்கு இயற்கையாகவே பூமியில் அதிக பிராண சக்தியும் காந்த சக்தியும் வடகிழக்கு திசையிலிருந்து கிடைக்குது. இதனால வாஸ்து சாஸ்திரங்களில் வடகிழக்கு மூலையை குரு மூலை அல்லது ஈசான்ய மூலைன்னு சொல்லி சொல்றான். மூக்க அறுத்துட்டா மனிதன் சுவாசிக்க முடியாமல் இறந்து விடுவான். அதுபோல வீட்டில் ஈசான்ய மூலையை முழுவதும் நீங்க மூடி வச்சுட்டா அல்லது அங்கே போட்டு ஏதாவது பொருள் போட்டு அடைச்சி வச்சிட்டிங்கன்னா அங்கே இறப்புகள் நிகழும், குழந்தை பிறப்பு இருக்காது, வாசியோகம் மற்றும் பிராண பயிற்சி வளராது. ஸோ அடுத்ததா வாசியோகம் மற்றும் பிராணாயாம பயிற்சி ஆன்மீகத்தோடு தொடர்புகிறது. இது மூக்கை பிடித்து பயிலும் கலைஞர்னால மூக்குக்கு காரகனான குருவே இந்த கலைக்கும் அதிபதி. குரு கடகராசியில் 5 பாதகியில் உச்சமடைகிறாரு. கடகராசியில் 5வது பாகை பூசம் நட்சத்திரத்தை குறிக்குது. கடகராசியின் அதிபதி சந்திரன், பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி சனி. குரு ஒரு ஆன்மீக கிரகம். குருவை ஜீவாத்மான்னு சொல்லலாம். சனி சூனியத்தை குறிப்பது. சூனிய நிலை என்பது சமாதி நிலை. பொதுவாக சந்திரன் மனச்சஞ்சலம், காம இச்சை மற்றும் சுகபோகங்களின் நாட்டத்தை உண்டாக்குபவன். மனதில் எந்த இச்சைகளும் இல்லாத ஆன்மாவே சமாதி நிலை அடைய முடியும். அதாவது மனம் அழிந்தால் மட்டுமே சமாதி நிலை கைகூடும். ஆகவே ஜீவாத்மாவான குரு கடகராசியில் உச்சமடைவதே சிறப்பு. தனுசு தர்ம திரிகோண ராசிகளில் உபயராசி. நெருப்பு தத்துவம், வில் அம்பு சின்னம். காலபுருஷ தத்துவத்தின் 9வது இடம் குருவின் ஆட்சி தளம். வழக்கறிஞர், விளையாட்டு வீரர், நேரடி வியாபாரம் இல்லாவிடனும் எதிரில் லாபம் காணும் ஆவல் இருக்கும். சட்ட ஆலோசகராக இருப்பார். ஆசிரியர், பாதிரியார், புரோகிதர், மேடை பேச்சாளர், அரசியல்வாதி, வங்கி வேலை, கல்வி இலாக்கா, பத்திரிகை துறை, சிவில் இன்ஜினியர், அயல்நாட்டு தொடர்பு, மர வியாபாரம், நீதித்துறை, ஆயுத பயிற்சி, சமூக சேவை, தர்மஸ்தாபனங்கள் நடத்துபவர் தனுசு. ஸோ இவங்க வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல வேகமாக இருப்பாங்க. எதிலும் போராடி வெற்றி பெறுவார்கள். தனுசு ஒரு குரு வளையம். மங்களகரமான மஞ்சள் நிறத்தை குறிக்கின்ற கோதண்ட ராசி என்னும் தனுசில் பிறந்தவங்க எப்போதும் மங்களகரமான காரியத்தை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. நியாயத்திற்காக போராடுவாங்க. ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல் அறிந்து கொண்டதோ கோதண்டம் தனுசு ராசின்னு சொல்லுவாங்க. வில் அம்பு பாதி மனிதன் பாதி மிருகம். உபயராசி நெருப்பு ராசி. எதிலும் வளைந்து கொடுக்கும் தன்மை இருக்கும். பொறுமையாக இருப்பாங்க. உயர்ந்த குறிக்கோளோடு இருப்பாங்க. இவங்களை சீண்டும் போது தன்னுடைய குணத்தை மாற்றிக்குவாங்க. போராடும் குணம். குதிரை ஓடக்கூடிய நிலையில் ஒரே நேரத்தில் இருவகை செயல்களை செய்யக்கூடியவங்க. இருபாலினம் கொண்ட வீடு கோதண்ட வீடு. பாரத போர் புரிந்த வீடு. மற்றவர்களுக்கு உதவி இல்லை என்று சொல்லும் ராசி. தீ விபத்து உண்டு. மத நூல்கள் உண்டு. குருமார்களின் தீட்சை கிடைக்கும். இவர்களுக்கு பெண்கள் என்றால் ஆகவே ஆகாது. வீட்டின் அருகில் வக்கீல், நீதிபதி, சீட்டு கம்பெனி, அரசு ஆபீஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆபீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு அதுக்கு சம்பந்தமான ஏதாவது இடம் இருக்கு. சிம்மம் தனுசில் ஒரு கிரகம் வந்தால் எந்த பிரச்சனையும் வராது. முதல் தரமான ராசி என்று சொல்லலாம். வீட்டின் வெளியே சங்கு சக்கர படங்கள் அல்லது சங்கு சக்கரம் வைத்தால் சிறப்பு. கல்லறை, சர்ச்சு, கோயில் அருகில் வீடு இருக்கும். பள்ளி, காலேஜ் இருக்கும். யுத்த பூமி, பிணங்கள் மாண்டது, அதாவது சுடுகான்னு சொல்லுவோம், இதெல்லாம் இருக்கும். உபதேச ராசி ஆசிரியர் வீடு. ஆயுத பயிற்சி, கராத்தே, குங்ஃபு, ஜிம் பயிற்சி, வட்டிக்கடை, பைனான்ஸ் அருகில் இருக்கும். ஊருக்குள்ள காடு அடர்ந்து இருக்கும். மலையில் இருந்தால் அது சிம்மம். பலியிடும் இடம், கசாப் கடை இருக்கும். பள்ளிக்கூடத்தில் குலதெய்வ கோயில் இருக்கும். வர்மக்கலை நீவுதல் இவங்க தொழிலாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையுமே யோசித்து செயல்படுவாங்க. மிகவும் முன் எச்சரிக்கை கொண்டவங்க. கண்டிப்புடன் கூடிய அன்பை உடையவங்க. வாழ்க்கையில் ஒரு லட்சியம் கொண்டு அதை அடைய பாடுபடுவாங்க. மூலம் மன வாழ்க்கை பாதிப்புள்ள நட்சத்திரம். மோஸ்ட்லி மன வாழ்க்கையிலிருந்து பிரிஞ்சு வந்திருப்பாங்க. நெருப்பு சம்பந்தமான விபத்து இருக்கும். விசுவாசமானது. பெரியவங்களை அண்டி வாழ வேண்டிய நிலை இருக்கும். வெற்றி நட்சத்திரம். மூலம் கூட இருந்தால் வெற்றி நிச்சயம். அடுத்தவர்களை உருவாக்குவதில் மூலம்தான் பெஸ்ட். மூலத்தில் ஒரு கிரகம் என்றால் உறவில் திருமணம் இல்லாமல் பிரிந்து குடும்பம் நடத்தவர்கள் இருப்பாங்க. தனுசு தனித்து வாழக்கூடாது. பெரியவர்களுடன் சேர்ந்து தான் வாழணும். அரசியல்வாதிகளுடைய நட்பு கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறை சிறப்பாக இருக்கும். ஒரு பெண் மூலத்தில் இருந்தால் இல்லறம் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. வீட்டில் துளசி மாடம் வைக்கலாம். மௌன விரதம் இருக்கிறது நல்லது. தினமுமே தவம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். ஹனுமார் வழிபாடு, ஹைகிரீவர் வழிபாடு நல்லது. தனுசு ராசியினுடைய நாடுகள்னு பார்த்தா ஆஸ்திரேலியா, இத்தாலி. மிருகம்னு பார்த்தா குரங்கு, கங்காரு. பூராட நஸ்தருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை இழப்பு இருக்கும். 40 வயசுக்குள்ள காலியிடம், பத்திரம் இதெல்லாம் கவனமாக இருக்கணும். போலி செக் கொடுத்து பிரச்சனை ஏற்படும். அல்லது பூர்த்தி செய்யாமல் இருக்கிற செக் லீப்னால பிரச்சனை வரும். மன வாழ்க்கையில் கசப்பு ஏற்பட்டு பிரிவு ஏற்படும். பிற பெண்களுடன் தொடர்பு இருக்கும்.
கூட்டு தொழில் ஆகவே ஆகாது, நண்பர்கள் ஆகாது. அறிவாளி, திருமணத்துக்கு பின் ஒரு காதல் திருமணம் இருக்கும். வழிபாடுன்னு பார்த்தா காமதேனு, கிருஷ்ணர், சபரிமலை வழிபாடு. உத்திராடம் நட்சத்திரம்னா புத்திரதோஷம் உள்ள நட்சத்திரம், ட்ரஸ்ட் ஈடுபாடு, இரட்டை நட்சத்திரம். நகநட்டு வந்து அடுத்தவங்கள்ட்ட வாங்கவோ கொடுக்கவோ கூடாது, ஏமாற்றியும் வாங்கக்கூடாது. அரசியல் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். தந்தை வழி சொத்து உங்களால் அனுபவிக்க முடியாது. பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தந்தைக்கு கெட்ட பெயரை வாங்கக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இருக்கு. தனுசு ராசியினுடைய வீட்டினுடைய பின்புறமோ அல்லது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா கோயிலில் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மர வேலை செய்யறவங்க இருப்பாங்க. மதம் சார்ந்த கோயில் இருக்கும், ஆசிரியர் இருப்பார், ஆசிரியர் வீடு அல்லது வந்து டீச்சிங் சென்டரு, மத போதகர், சாமியார் வீடு இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது ஒரு வெட்டை ராசியினால கால் நரம்பு வலி இருக்கும். வழிபாடு நீங்கள் என்ன செய்யணும்னா அரசமரம் விநாயகர் வழிபாடு, துர்காதேவி, பிள்ளையார்பட்டி தனுசு ராசிக்கு பெரிய ஹோமங்கள் பூஜைகள் செய்து கொள்வது, கலந்து கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி மூங்கில் ராசி. வீட்டில் மூங்கில் மரம் வந்து இருக்கும் அல்லது வந்து வச்சிருக்கணும், அல்லது வைப்பது வந்து நல்லது. மூல நட்சத்திரம் மாமிசம் சாப்பிடக்கூடாது. இவங்களோட கழுத்தில் வந்து ஆஞ்சநேயர் அல்லது தண்டாயுதம் போட்ட டாலர் அணிகிறது ரொம்ப சிறப்பு. வீட்டில் கோதண்டராமன் படம் வைக்கிறது நல்லது. மிகுந்த முன்னேற்றம் தருகின்ற ராசி, மனித சுதந்திரத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு ராசி, நல்ல சிந்தனையை கொடுக்கின்ற ராசி, இடுப்பு, தொடை மற்றும் கணையத்தை குறிக்கிற ராசி. இது ஒரு இரட்டை ராசி. சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருக்கிறனால நண்பன் வீட்டில் இருப்பதாக கருதப்படுது. சனி, சுக்கிரன், புதன் ஆகியவை இருக்கிறனால எதிரியின் வீட்டில் இருப்பதாகவும் கருதப்படுது. எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறை வரக்கூடிய ராசி, போராடி வெற்றி பெறக்கூடிய ராசியில் தனுசு ராசிக்கு முதலிடம்தான். 1 4 குரு வர்றதுனால இயற்கையிலேயே கேந்திர ஆதிபத்திய தோஷம். 4ஆம் இடம் வண்டி, வீடு, வாகனம், சுகம், சொத்து இந்த விஷயத்தில் வந்து திருப்தி இருக்காது. 4ஆம் இடம் 6ஆம் இடம் வந்து ஓடைங்கனால தண்ணீரில் கண்டம் இருக்கும். வயது முதிர்ந்த பின் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 40 வயசுக்கு மேலே நிறைய கற்றுக்குன்னு நினைப்பாங்க. இதில் வந்து குரு நீர் ராசியில் இருக்கிறனால இன்னொரு நீர் ராசி கிரகத்தை பார்த்தாலோ 6, 8, 12 திதி சூன்ய ராசிவையெல்லாம் பார்த்து முடிவு செய்ய வேணும். 2 குடையவரே 3 குடையவராக சனி இருக்கிறனால கண் பல் பிரச்சனை வரும். கண் பல் பிரச்சனை பெரும்பாலும் வரும். 20 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ள மிகவும் கவனமாக இருக்க வேணும். காது சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். 5 குடையவரே 12 குடையவராக செவ்வாய் வரனால ஒரு கஷ்டம் கண்டிப்பாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. 5ஆம் இடத்தை பற்றி பேசாத தனுசுவே கிடையாதுனால 5ஆம் இடம் குழந்தை, பூர்வீகம் பற்றி தான் பேசிக்கொண்டே இருப்பாங்க. குலதெய்வத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். குழந்தைகளால் விரயம்தான் இருக்கும், வெட்டி செலவு இருக்கும். தாத்தா வழியில் கண்டிப்பாக ஏதாவது ஊனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோயிலுக்கு தான தர்மம் செய்வர்களாக இருப்பாங்க. ஆன்மீகப்பற்று நிறைய உண்டு. காலத்துக்கு தனுசு 10ஆம் வீடு, தனுசுக்கு 2ஆம் வீடு மகர, சரராசி, பூமி ராசி. இவர் தனநிலை நாளுக்கு நாள் வளரும். சனி வீடு சற்று நிதானமாக உயரும். காலத்துக்கு 5ஆம் வீடு சூரியன் மகரம் இங்கு. அதனால் இவருக்கு அரசு வழி வருமானம் கிடைக்கும். 9ஆம் அதிபதி சூரியன் பூர்வீக சொத்து, தலைமை பண்பு, ஆராய்ச்சி, ஆன்மீக தொண்டு, தர்மஸ்தாபனங்கள் மூலம் வருமானம் இருக்கும். 8ஆம் அதிபதி சந்திரன் இங்கே வரனால அவங்க சட்டவிரோத செயல் மூலம் வருமானங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5, 12ஆம் அதிபதி செவ்வாய் இங்கு இருப்பதனால கலை, புத்திசாலித்தனம், காதல் மூலம் பொருளாதார வளர்ச்சி, ரகசிய நடவடிக்கை, பதுக்கிறது மூலம் தனலாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிந்து போன நண்பருடன் அல்லது நபருடன் மீண்டும் சேருவதில் திறமை பெற்றவர்கள். காலத்துக்கு 11ஆம் வீடு கும்பம், தனுசுக்கு 3ஆம் வீடு பாவம், கும்பம் தான். தகவல் தொடர்பு ஒப்பந்தம் மூலம் மகிழ்ச்சி அடைவாங்க. கும்பம் காற்று ராசி. எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு குழப்பத்தை சந்திப்பாங்க. 5ஆம் 12ஆம் அதிபதியான செவ்வாய் வரனால பத்திரம் இழப்பு, ரகசிய வழியாக தகவல் கொடுப்பது, தங்கள் குடும்ப உறுப்பினரை நிரந்தரமாக பிரிவது இருக்கும். சதயம் என்றால் தூதரகங்கள், குமாஸ்தா வேலை, வெளிநாட்டு தொடர்புகள், அவருடன் ஒப்பந்தம் போடுவது இப்படி இருக்கும். குருவானால் பத்திரங்கள், சட்டபூர்வமான ஒப்பந்தம் இருக்கும். பண விஷயங்களில் உண்மையான ராசி, உண்மையான சரியான முறையில் தகவல் பெறுவது இருக்கும். குரு 1ஆம் 4ஆம் அதிபதியாக கல்வி அறிவு இருக்கும். பழம், காய்கறிகள், கால்நடை நிலங்கள், பலசரக்கு போன்ற வியாபாரம் செய்கிறவங்க இருப்பாங்க. குளம், குட்டை, பாலம் ஒப்பந்ததாரர்களாக இருப்பாங்க. மேசம் இவருக்கு 5ஆம் வீடு, அதனால காதல் விவகாரம், சண்டை சச்சரவு இருக்கும். பிறக்கும் முதல் குழந்தை சிசேரியன் மூலம் பிறக்கும். கருக்கலைப்பு செய்வதற்கும். கலைத்துறையில் கௌரவ பதவி, சோதிடம், அரசியல் சிறந்து விளங்குவாங்க. ரிஷபம் தனுசுக்கு 6ஆம் வீடு, சுக்கிரன் வீடு, ஸ்திரராசி, பூமி ராசி. இவர்கள் நிதித்துறை, தங்கம், வெள்ளி, அடகு கடைகள், வழக்குகள் போன்ற வகையில் பணி இருக்கும். துணி நெய்தல், அலங்கார பொருட்கள், கண்ணாடி, பட்டு, ஜவுளி, இனிப்பு பலகாரங்கள் கடை, இதில் வேலை இருப்பாங்க. இங்கு சூரியன் நட்சத்திரம் உள்ளது. இவங்களுக்கு அரசு கடன் இருக்கும், அரசு சார்ந்த வழக்கு இருக்கும், அரசு சீருடை பெறுவது, கால்நடை வளர்ப்பு, விவசாயம், சுகாதாரம் போன்ற துறைகளில் வேலை இருக்கும். சூரியன் தனுசுக்கு 9ஆவது அதிபதி. தர்மஸ்தாபனங்கள், நீதிமன்றம், மனிதவளத்துறை, பஞ்சாயத்து அலுவலகம்,
ஆராய்ச்சி மையம், ட்ரஸ்ட் அமையும். ரோகிணி என்றால் நீர்நிலை, கப்பல், தானியம், வயல், தண்ணீர், குழாய் வேலை போன்றவற்றில் தினக்கூலியாக இருப்பார். மேலும் நீர் மூலம் வரும் நோய்களால் உடலில் சக்தி இழப்பு ஏற்படும். தனுசுக்கு அஷ்டமாதிபதி சந்திரன். கடினமான போராட்டம், மிகவும் மோசமான சூழலில் பணி இருக்கும். இவருக்கு அறுவை சிகிச்சை நோய் இருக்கும். செவ்வாய் என்றால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய். 5, 12ஆம் அதிபதி செவ்வாய். ரகசிய திட்டம் மூலம் கடன் வரும். மருத்துவமனை மருத்துவர்களாக இருப்பார்கள். கலத்திரம் மற்றும் கூட்டாளியால் வழக்கை சந்திப்பார்கள். லக்கணத்தில் பிறந்தவர்கள். மிதுனம் தனுசுக்கு 7ஆம் வீடு. இது காற்று ராசி, உபயராசி. இது புதன் வீடு. புதன் வீடு வரும் வாழ்க்கை நகைச்சுவையாக இருப்பார்கள். ஆனால் மனைவி கூட்டாளி மூலம் கஷ்டம் அனுபவிப்பார்கள். இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் சிறுநீரகம், கருப்பை, அடிவயிறு பிரச்சனை வரும். தங்கள் உறவினருடன் வசித்தல், நெருங்கிய உறவில் திருமணம் செய்தல். உங்களோட பேச்சு அனைவரையும் எளிதில் வசீகரிக்கும். புத்திசாலிகள். தனுசு ராசிக்காரர்கள் பல சாதனைகளை படைக்கும் வல்லமை படைத்தல் என்றாலும் தற்பெருமை அதிகம் கொண்டவங்க. எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கும். சொல்லிக் கொடுக்காமையே கற்றுக்கொண்ட ஏகாலனை போல பார்த்தவுடன் பற்றி கொள்ளும் புத்திசாலி அப்படின்னு சொன்னா தனுசு ராசி தான். சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வீங்க. அறிவு சுரங்கம். பிரகஸ்பதியின் ஆளுமை அதிகமுள்ள தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் ஊர் பிரச்சனை, உலக பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பீங்க. கூட்டு பிரச்சனை வரும்போது, வீட்டு பிரச்சனை வரும்போது இவரது ஆலோசனை யாரும் கேட்கறதில்லை அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்க. பொய் பேசுகிறவங்களையும் தீய பழக்க வழக்கங்களையும் உள்ளவங்களையும் பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. கோபம் வந்தால் எதிரில் யாரும் நிற்க முடியாது. நல்ல சுறுசுறுப்பு. எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிக்கும் தன்மை. எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மை. ராசிநாதனான குருவும் 10க்குரியவனான புதனும் பகையாளியாக இருக்கிறனால ஆரம்பத்தில் எந்த வேலையும் விருப்பமில்லாமல் இருப்பீங்க. படிப்பது ஒன்றாகவும் பார்க்கும் வேலை ஒன்றாகவும் இருக்கும். பெரும்பாலும் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர். விஞ்ஞான பணியில் ஈடுபாடு. அரசு வழியில் கௌரவமான பணிகள் அமைந்திருக்கும். பலருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய வக்கீல் பணி, இராணுவம், தீயணைப்புத்துறை, கணக்கு, கம்ப்யூட்டர் துறை மற்றும் நல்ல பணப்புழக்கமுள்ள இடங்களில் பணிபுரியும் வாய்ப்பு. செய்யும் தொழில் சிறிதோ பெரிதோ அதை ஈடுபாட்டுடன் செய்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சலவை தொழிலாளி சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். காலபுருஷனுக்கு 9, 10 இந்த நட்சத்திரம் வரும். மற்ற நட்சத்திரத்திற்கு கூறாது இதற்கு வல்லுநர்கள் கூறுகிறாங்க. இந்த நட்சத்திரம் உள்ளவர்கள் வீட்டில் இருக்க சலவை தொழிலாளி இருப்பாங்க. பணத்தின் பின்னால் ஓட மாட்டார்கள். பணத்தை விட மானம்தான் பெரிதாக இருக்கும். சிறு வயதிலிருந்தே வசதி வாய்ப்புடன் வாழ்வார்கள். பண நடமாட்டம் எப்போதும் தங்கு தடையின்றி அமையும். வாழ்க்கையும் வசதியும் தகுதிக்கேற்பவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள். பண வரவுகளில் தடை ஏற்பட்டாலும் வாழ்க்கை வசதிகளை குறைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். 6 குடையவரே 11 குடையவராக சுக்கிரன். உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெண்கள் தான் இவர்களுக்கு எதிரி. பெண்களால் தொல்லை உண்டு. சிறுநீரக பிரச்சனை இருக்கும். பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள். எதை செய்யக்கூடாது என்று சொன்னால் அதைத்தான் அதிகம் செய்வார்கள். 7 குடையவரே 10 குடையவர். புதன் கூட்டு தொழில் உண்டு. திருமணத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். கூட்டாளியிடம் தொழிலை விட்டு கொடுத்துவிட்டு இவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். நண்பர்கள் 2 பேர் உண்டு. 7ஆம் இடம் புதன் வீடு வருவதால் இரட்டை கேந்திர ஆதிபத்திய தோஷம் உண்டு. 8 குடையவரே சந்திரன். அதனால் நீர் இருக்கும் இடம். மழை நேரங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வழக்கு இருந்தால் அதை போக்க வாய் பேச முடியாதவர்களுக்கு உதவி செய்தால் அந்த வழக்கு வெற்றி தரும். 9ஆம் இடம் சூரியன். பெரிய குடும்பம் சார்ந்தவர்கள். அரசாங்க உதவி தந்தை வழியில் இருக்கும். தந்தை வழியில் கோயில் நிர்வாகம் பார்த்தவர்கள் இருப்பார்கள். காலத்துக்கு 4ஆம் வீடு தனுசுவுக்கு அஷ்டமாதிபதி ஆகிறார். இது ஜலராசி. அதனால் இவர்கள் தாயார், வீடு, வாகனம், சொத்துக்கள், நிலங்கள், விபத்துகள் மூலம் பிரச்சனை அனுபவிப்பார்கள். குளிர்ச்சியான பொருட்கள், திரவ பொருள்கள் மூலம் அவதிப்படுவார்கள். நீர்நிலைகள் விபத்து இருக்கும். நீர் மூலம் பரவும் நோயால் துன்பம் இருக்கும். வலி, வேதனை, அவமரியாதை, சண்டை மூலம் தொடர்ந்து தொல்லை இருக்கும். கடகத்தில் புதன் நட்சத்திரத்தில் ஆயிலேயும் உள்ளது. அதனால் தொழில் கூட்டாளியால் ஏமாற்றம், அவமானம். திருமண வாழ்க்கையிலும் ஏமாற்றம் இருக்கும். தொழிலில் அவமானம். பணியில் பதவி உயர்வு கிடைக்காமல் இருப்பது போன்றவை அடங்கும். தனுசு என்னும் கோதண்ட ராசியை லக்கணமாக கொண்டு பிறந்தவர்களுடைய யோகம் தனி. இவர்கள் எதிலும் பூரண வெற்றி பெறக்கூடியவர்களாக திகழ்வார்கள். இவர்களை எதிர்க்கக்கூடிய வல்லமை எவருக்கும் இல்லை என்றே கூறலாம். அத்தனை அவசியமும் முகராசியும் உடையவர்கள் என்பது இவருடைய குணமாகும். சுப கோள்களின் தலைமை கோளான குருவிற்கு ஆட்சி வீடே தனுசு லக்கணம். இந்த வீடு குருவின் ஏகபோக ஆட்சி வீடும் மூல திரிகோண வீடாகும். இதில் எந்த கிரகத்திற்கும் பகையும் கிடையாது. சிம்மம் தனுசுக்கு பாக்கியஸ்தானம். இது நெருப்பு ராசி, ஸ்திர ராசி ஆகும். இதில் லக்கணத்தில் நாட்டு தலைவர்கள், நீதிபதிகள், அரசு நீதித்துறை, பன்னாட்டு தூதரகங்கள் போன்றவற்றில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் இருப்பார்கள். பூரம் நட்சத்திரம் இருப்பதால் கலை, கலாச்சாரம், உயர்கல்வி, போக்குவரத்து ஆகியவற்றில் ஆராய்ச்சியாளர்கள் இருப்பார்கள். 2 வித துறையில் பணிபுரியும் அமைப்பு. சூரிய பகவான் மார்கழி மாதம் முழுவதும் எழுந்திரளும் புனிதமான ராசி. நற்குணங்கள் அதிகம் கொண்டவர்கள். மனசாட்சி கட்டுப்பட்டு வாழ்க்கையை வாழ்வார்கள். தன்னை விட பிறருக்கு நன்மை தரும் செயல்கள் அதிகம் செய்வார்கள். பிறரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். அவர்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு மத நூல் இருக்கும். பெரியோர்கள், குருமார்கள் ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டு. மூலத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தால் அவர்கள் சிறமேற்கொண்டு செய்து முடிப்பார்கள். ராமபிரானுக்கு அந்த அனுமன் போல அதிக பொறுப்பேற்று பணியை செய்து முடிப்பார்கள்.
விசுவாசம் மிக்கவர்கள், எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஒரு காரியம் செய்து கொடுப்பார்கள். பூராடம் அறிவாளி நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். உத்திராடம் இரட்டை பிறவி நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம் சாப்பாட்டு பிரியர்கள், மற்றவர்களுக்கு பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள். நல்லவர்கள், பெண்களுக்கு பிடிக்கும் நட்சத்திரம். குழந்தை பிறந்த பின்னர் ஜாதகம் அதிர்ஷ்டமடைவார். இவரது மனைவி அறிவு, புத்திசாலித்தனம், அழகு, இளமை நிறைந்தவராக இருப்பார். 1-4 அதிபதி குரு கடன் வாங்கி ஆடம்பரமான வீடு, ஆடம்பரமான வாகனம் இவைகளை தனதாக்கிக் கொள்வார்கள். தந்தை புகழ் மிக்கவராக பெயர் சொல்லக்கூடிய அலையில் இருப்பார்கள். பெண்களால் வீண் வம்பு வழக்கலை சந்திக்க நேரிடும். தாயார் வழியில் உறவுகள் பாதிக்கும். குழந்தைகள் முன் கோபக்காரர்களாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள். தனுசுவுக்கு துலாம் 11ஆம் வீடு, சரராசி, காட்டு ராசி. இவர்கள் தங்கள் வாழ்க்கை துணை மூலம், தொழில் கூட்டாளிகள் மூலம் அவர்கள் விருப்பம் நிறைவேறும். இது சுக்கிரனின் வீடு. எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மூத்த சகோதரரும் மருமகன் மருமகள் உடன் நல்ல இணக்கமான நட்புறவு வைத்திருப்பார்கள். விருச்சிகம் தனுசுக்கு விரயபாவம். இந்த இடம் ஜலராசி, ஸ்திரராசி. இவர்கள் மூலதனத்தை இழந்து விடுவார்கள். நஷ்டம் ஏற்படும். திரவ பொருள்கள் மூலம் மூலதனம் இருக்கும். ஆராய்ச்சி மூலம் நீர் ஆதாரங்களை கண்டறியும் திறன் மிக்கவர். ரகசிய நடவடிக்கையில் நிலையான தொடர்பு இருக்கும். மருத்துவமனைகள் அறுவை சிகிச்சை செய்பவர்கள் போன்ற பணி இருக்கும். குரு சம்பந்தம் இருக்கிறது, அதனால் சிறந்த வாகனங்கள் இருக்கும். பிரகஸ்பதி கிரகமாதிய குரு பகவான் வீட்டில் ஜனனமாவதால் சிறு வயதிலிருந்தே கல்வி ஞானம் கொண்டவர்களாகவும், நல்ல சகவாசங்களை, நீதி நேர்மை பண்பு ஆகிய நல்லொழுக்கங்களை கொண்டவர்களாகவும் வளர ஆரம்பிப்பார்கள். தெய்வீக வழிபாடு, ஆசார அனுஷ்டானங்களையும், பெரியவரிடம் பக்தி விசுவாசங்களையும் கூடியவர்களாக இருப்பார்கள். தனக்கு சமமாக உயர் அந்தஸ்து, பதவி, செல்வாக்கு படைத்தவரிடம் நட்பை வளர்த்துக் கொள்வார்கள். கீழோரிடம் வெறுப்பை கொள்வார்கள். அதிகமாக வெளியே சுற்றும் பழக்கம் இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்களது கல்வி, அறிவு திறமையால் உயர் பதவியை அரசாங்கத்தில் பெறுவார்கள். அதிகாரங்களுடன் அந்தஸ்துடன் இருப்பார்கள். பிறருடைய குணங்களை வெகு எளிதில் கண்டுகொள்வார்கள். துர்குணம், கொலை செய்பவர்கள், திருடுபவர்கள் இவர்களை வெகு சுலபமாக கண்டுபிடித்து விடுவார்கள். கிரக பலன்களுடன் கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அடிமை வாழ்வை பெறாமல் 80 ஆண்டுகள் ஆயுள் பாவத்துடன் திரகாத்திர தேகத்துடன் இருப்பார்கள். உடல் அமைப்புன்னு பார்த்தா தனுசு ராசியில் பிறந்த நல்ல உயரம், கூர்மையான மூக்கு, கனிவான பார்வை கொண்டவர்கள். பெரும்பாலும் நல்ல உயரமாக இருப்பாங்க. நடக்கும்போது நிற்கும்போது ஒரு பக்கம் சாய்ந்து நிற்பாங்க. உடல் நிறம் எலுமிச்சம்பழம் போல் இருக்கும். கவர்ச்சிகரமாக இருக்கும். பேசும்போது சாந்தமாக பேசும் குணம் படைத்தவர்கள். பேசும்போது மற்றவர்கள் பார்வை கட்டளையிடுவது போல் இருக்கும். சிறு வயதில் எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுடன் வாழ்வார்கள். காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பார்கள். எல்லோருமே மரியாதை கொடுப்பார்கள். கள்ளம் கபடமின்றி அனைவரிடம் பழகும் யதார்த்தமான குணம் இருக்கும். இவர்களிடம் எந்த ரகசியம் இருக்காது. யாருக்கும் கீழ்ப்படிந்து அடிமையாக இருப்பது என்பவர்களுக்கு நடக்காத காரியம். கெட்டவர்களை திருத்தி நல்வழிப்படுத்தவர்களாக இருப்பார்கள். இவர்களிடம் அன்பாக பழகினால் எதையும் சாதித்து விடலாம். இவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு அதிகம் உள்ளதால் அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார்கள். சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தி, தர்ம சிந்தனை இருக்கும். மன வாழ்க்கைன்னு பார்த்தா தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சற்று தாமதமாக அமைவது நல்லது. சீக்கிரமான மன வாழ்க்கை அமைந்தால் பல வகையில் பிரச்சனை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையின் உடல்நிலை அடிக்கடி பாதிப்படையும். இதனால் குடும்பத்தில் பிரிவும் துயரம் ஏற்படும். ஆண்களாக இருந்தால் மன வாழ்க்கைக்கு பின் மற்றொரு பெண்ணின் தொடர்பு உண்டாகும். பொருளாதார நிலைன்னு பார்த்தா தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதிலிருந்து வசதி வாய்ப்புடன் வாழ்வார்கள். பண நடமாட்டம் எப்போது இவர்களுக்கு தடையின்றி அமையும். புதிய வீடு, மனை வாங்குவதிலும் பழுது பார்க்கவும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்கவும் நேரிடும். இவர்களுக்கு வாழ்க்கை வசதிக்கு ஏற்றவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள். சுகபோக வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள், வம்பு வழக்குகள் ஏற்பட்டாலும் அதை பெரிதுபடுத்தாமல் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். பண வரவுகளில் தடை ஏற்பட்டாலும் தங்கள் வாழ்க்கை வசதிகளை குறைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். வெகு தூரம் நடப்பது கூட இவர்களுக்கு சிரமம் என்பதால் அதற்கேற்றவாறு வண்டி வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்வார்கள். புத்திரபாக்கியம் பார்த்தா தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திரபாக்கியம் அதிகம் ஏற்படுவதில்லை. 1-2 பிறந்தாலும் அவர்களால் நற்பலன்கள் இறுதி வரையும் பாசம் நேசம் உடையதாக இருப்பார்கள். பிள்ளைகளால் சமுதாயத்தின் நற்பலனையே பெறுவார்கள். பெரிய நிறுவனங்களில் காரியதரிசியாகவோ மேற்பார்வையாளராகவோ கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றில் நன்றாக சம்பாதிக்கும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள். ஓய்வு நேரத்தை கூட வீணடிக்காமல் ஏதாவது ஒரு துறையில் சாதித்து விட வேண்டும் என்ற லட்சியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு வர்ணம் தீட்டுதல், சிலை வடித்தல், சித்திரம் வரைதல் போன்றவற்றில் அதிக ஈடுபாடு இருக்கும். லாபம் கிட்டும். உணவு வகைன்னு பார்த்தா தனுசு ராசி பசலைக்கீரை, கேரட், முட்டைக்கோசு, பச்சை பட்டாணி, பாதாம், பார்லி போன்றவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்வது நல்லது. ஜில்லென்று சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தா அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்த்தா 1, 2, 3, 9, 10, 11, 12. உங்களுக்கான அதிர்ஷ்டமான கிழமை வியாழன், திங்கள். திசை வடகிழக்கு. நிறம் மஞ்சள், பச்சை. கல் புஷ்பராகம். தெய்வம்னு பார்த்தா தட்சிணாமூர்த்தி. இவ்வாறான வாழ்க்கை அமைப்பு உடையது தனுசு ராசி. இது காலபுருஷனுக்கு 9வது ராசி. நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உத்திராடம். ராசி எழுத்துக்கள்னு பார்த்தா ஏ, யோ, பா, பி, பூ, தா, டா, பே, ஜா, ஜி. இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், திருஞான சம்பந்தர், வேதாந்த தேசிகன், மணவாள மாமுனிகள், மகாகவி பாரதியார், ராகுல் காந்தி, பிரணாப் முகர்ஜி, சச்சின் டெண்டுல்கர், இந்திரா காந்தி, எல்ஆர் ஈஸ்வரி. அசாத்திய பொறுமை இருக்கும். எதையும் அறிந்து கொள்வதில் குழந்தைத்தனம் இருக்கும். எதையும் சாதாரணமாக எடுத்துக் கொள்வார்கள். இவர்களுக்கு வயது ஏறினாலும் முதுமை ஏறாது. உலக ஞானம் அதிகம் இருக்கும். நுனிப்புள் மேயாமல் ஆழ்ந்து கற்பவங்க. வாதிடுவதில் வல்லவர்.
நிறைந்தவர், அடக்கம் நிறைந்தவர், எதிலும் ஈடுபாடு கொண்டவர், முன்கோபம், சிறப்பான பணி செய்யும் திறன், பணியில் தடை, தன்னை எறியாமல் தேவையற்ற ரிஸ்க் எடுத்து மாட்டுகிறது, இயல்பான அறிவுத்திறன் மூலம் தப்பிக்க முயற்சிருப்பாங்க, மற்றவர்களை எந்த விஷயத்திலும் உடன்பட வைத்து விடுவார். ஸோ இந்த மாதிரியான குணநலன்கள் இது தனுசு ராசியினுடைய பிறந்தவனுடைய வாழ்க்கை, இருப்பிடம், தொழில் இந்த மாதிரி தான் இருக்கும், ஜாதகம் இருக்கும். இது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. இது போல ஒரு நல்ல பதிவுல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.